மிச்சலகிட்டீங்க சொன்ன மாதிரி ஒரு முச்சமாதில் இருந்த கண்டிப்பாக ஜேகே நைஃப் கத்தி வச்சு ஸோ எல்லாருமே பயன்படுத்தி இருப்பான். ஸோ தயங்கு ரொம்ப ஷாக்காக இருப்பான். ஸோ தொடர்ந்து மிச்சம் அவங்க கதைக்குள்ள போகலாம். ஜேகே நைஃப் கத்தியை கொளத்தில் வச்சுட்டு ஸோ எல்லாத்துக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. தயங்குன்னு அப்படி தூக்கி வரி போடுது. ஜேகே அப்பா தான் நைஃப் கத்தி வரலாம். ஜேகே பக்கம் கிட்ட வரான். ஜேகே அவன் அப்பா கிட்ட வராங்கன்னு தெரிஞ்சோன்னே ஸோ ஜேகே அவங்க அப்பாவை பார்த்துட்டு கிட்ட வராதிங்க, கிட்ட நான் கழுத்தை எடுத்துப்பேன். லூசு மாதிரி பண்ணாது ஜேகே, அப்படி கூட நினச்சிக்கோங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. தயங்க என் கூட இல்லாத லைஃப்பை நான் வாழ மாட்டேன். வைத்த மாதிரி பேசாத ஜேகே, இந்த கத்தியை நைஃபு கீழே போடு. முடியாது, நான் நைஃப் கீழே போட மாட்டேன். என்கிட்ட வராதிங்க, யாரும் என்கிட்ட வந்தீங்க கண்டிப்பாக நான் கழுத்தை எடுத்துப்பேன். ஜேகே ரொம்ப சிட்டாக சொல்லிகிட்டு இருக்கான் ஃபேமிலி கிட்ட எல்லாருக்கிட்டையும். யாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி தடுத்து நிறுத்தணும் கூட தெரியாமல் இப்படி முடிச்சுட்டு நிற்கிறாங்க. என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஜேகே அம்மா தான் ஜேகே பார்த்துட்டு ஜேகேப்பா ப்ளீஸ்ப்பா இப்படிலாம் பண்ணாதப்பா, கீழே போட்டுப்பா, கத்தியை கீழே போட்டுருப்பா. ஜேகே அம்மா தான் ரொம்ப கெஞ்சுறாங்க ஜேகே கிட்ட. ஸோ ஜேகே அன்சாரா மாதிரி தெரில, ரொம்ப சிட்டாக நின்றுட்டு இருக்கான் கத்தியை வச்சுட்டு. ஜேகே அவன் அப்பா தான் ஜேகேவை பார்த்துட்டு இப்போ என்னடா வேணும், ராஜாகம் பண்ணி ஆட்டம் முடிச்சுட்டு இருக்க, கத்தியை கீழே போடுறா. இவ்வளோ தூரம் சொல்கிறோம்ல, எல்லாருமே சொல்கிறோம்ல, ஏன்டா இப்படி பண்ணுற? ஏடா அப்பா தான் பயங்கர கோபத்தில் திட்டிகிட்டு இருக்காங்க ஜேகேவை. ஸோ ஜேகே அவங்க அப்பாவை பார்த்துட்டு நான் கத்தியை கீழே போடணும்னா நான் சொல்கிற கண்டிஷனுக்கு எல்லோரும் ஓகே சொல்லணும், அப்போ தான் என் கத்தியை நான் கீழே போடுவேன், இல்லைன்னு நான் போட மாட்டேன். வரைக்கும் என் கழுத்தில் தான் இருக்கும் இந்த நைஃப் கத்தி. நான் சொல்கிற கண்டிஷன் கேட்டுட்டு நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நான் கத்தியை கீழே போடுவேன், இல்லைன்னா போட மாட்டேன். இது ரொம்ப சிட்டாக எல்லாரும் முன்னாடி சொல்லிடுறான். ஸோ யாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜேகே பார்க்கலாம் செம்ம கோவப்படுது, இரிட்டேட் ஆகி செம்ம கோவப்படுறாரு. ஸோ ஒரு வழி இல்லாமல் அந்த கண்டிஷன் என்னன்னு அவன் ஜேகிட்டே கேட்குறாங்க நம்ம ஜேகே அப்பா தான். ஸோ ஜேகே சொல்கிறான், நம்பர் 1 நாங்கள் என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் எதையுமே நீங்கள் வாட்ச் பண்ணக்கூடாது. நம்பர் 2 நாங்கள் என்ன வேணால் பேசுவோம், அதை நீங்கள் என்ன ஏது எதுக்கு இப்படி பேசுகிறீங்க, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க எதுவும் நீங்கள் கேட்கக்கூடாது. நம்பர் 3 எனக்கும் தயவுக்கும் அரேஞ்ச் மேரேஜ் பார்க்குறேன், மேரேஜ் பார்க்குறேன் எதுவும் சொல்லவும் கூடாது. நம்பர் 4 என் தயங்க யாரும் திட்டவும் கூடாது, அடிக்கவும் கூடாது. இதையும் மீறி நீங்கள் அடிக்கிறது திட்டுறது எதையாவது பார்த்தேன் பெரிய ஆள் சின்ன ஆள் அம்மா அப்பா இவங்களாம் யாரையுமே நான் கண்டுக்கவே மாட்டேன், போட்டு தள்ளிட்டு போக்கிட்டே இருப்பேன் என் வேலையை பார்த்துட்டு. நம்பர் 5 அவனுக்கு பிடிச்சதா அவன் என்ன வேணாலும் பண்ணாலும் நீ இதை பண்ணக்கூடாது, இதை தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனை கட்டாயப்படுத்தக்கூடாது. நம்பர் 6 நாங்கள் எங்கே வேணால் வெளியே போய் ஊரை சுற்றுவோம், என்ன வேணாலும் பண்ணவும் கூடாது, எங்கே போகிற ஏது போகிறேன்னு கேட்கவே கூடாது. நம்பர் 7 எங்கள் 2 பேர்த்தையும் யாராவது நீங்கள் பிரிக்கணும்னு நினச்சிங்க நான் சும்மாவே இருக்க மாட்டேன், உங்களுக்கு என்னை பற்றி தெரியும்ல. ஸோ இதுதான் என்னோடய கண்டிஷன். 7 கண்டிஷனை நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ இது தயங்கு மட்டும் இல்லை, ஸோ இது எனக்கும் சேர்த்து தான். ஸோ 2 பேத்துக்கு சேர்த்து தான் நான் கண்டிஷன் போட்டிருக்கேன். இதை மொத்தமாக சேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த நைஃப் கத்தியை நான் கீழே போடுவேன். என் கண்டிஷனுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டீங்க, கண்டிஷன் நான் ஒத்துப்பட்டு நான் எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும் நீங்கள் பதிலுக்கு பேசுனீங்கன்னா நான் நைஃப் கத்தியை கீழே போட மாட்டேன், என் கழுத்தில் தான். எப்படி வசதி எல்லாத்துக்கும் சொல்லுங்கள், எல்லோரும் சொல்லுங்கள். ஜேகே அவனோட கண்டிஷன் சொல்லுங்கன்னு கேட்டு எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே வேறு வழி இல்லை, ஸோ ஜேகேவை காப்பாற்றணும். ஸோ எல்லாரும் அந்த கண்டிஷனுக்கு எல்லா 7 கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறாங்க. ஜேகேயோட ஃபேமிலி தயங்கோட ஃபேமிலி எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ஜேகேக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஸோ அவன் நைஃப் கத்தியை கீழே போட்டுட்டு ஸோ அப்படியே எல்லாரும் கண்டிஷனை ஒத்துக்கிட்டீங்க. கண்டிஷனுக்கு பதிலில் வேறு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க, நான் சும்மா தான் சொல்லி கண்டிஷனை ஒத்துக்கிட்டேன், அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது, நான் சும்மா இருக்க மாட்டேன், அது பண்ணிப்பேன், கண்டிப்பாக பண்ணிப்பேன், உங்களுக்கு என்னை பற்றி தெரியும்ல எல்லாருக்கும். ஸோ ஜேகே ரொம்ப சிட்டாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ எல்லாரும் கொஞ்சம் அள்ளு விடுது. ஜேகே பற்றி எல்லாருக்குமே தெரியும், அவன் ஒன்று பண்ணணும்னு நினச்சா பண்ணிடுவான். ஸோ வந்துட்டாண்ட பயத்தில் எல்லாரும் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், நீ சொன்ன மாதிரி 7 கண்டிஷன் நாங்கள் தான் ஒத்துக்கிட்டோம்ல, நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் போதுமா, உன்னையும் அவனையும் சேர்த்து வச்சிடும் ஓகேவா, உனக்கு ஹாப்பியா,
இதெல்லாம் சொல்லும்போது ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் நான் நம்ப மாட்டேன். எனக்கு சத்தியம் பண்ணுங்க, எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க. அப்போ தான் நான் நம்புவேன். ஏன்னா உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் எந்த நேரத்தில் எப்படி மாறுவீங்க, எந்த நேரத்தில் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ உங்கள் நடிப்பு வேலை என்கிட்ட ஆகாது. ஸோ தயவு செஞ்சு சத்தியம் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ நம்புகிறேன். ஏகே ப்ராமிஸ் பண்ணதான் நம்புவேன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான். தயம் ஃபேமிலிக்கிட்டேயும் அவங்க அம்மா அப்பா கிட்டேயும் எல்லாருக்கிட்டேயுமே சொல்லிடுறான். இந்த மாதிரி யாருக்கும் வேறு வழியே இல்லை. ஸோ வேறு வழி இல்லாமல் எல்லாருமே ப்ராமிஸ் பண்ணி சொல்லிடுறாங்க. இல்லை, நாங்கள் உன்னையே சேர்த்து வச்சுறோம். நீ சொன்ன கண்டிஷன் நாங்கள் ஒத்துக்கிறோம். நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் ப்ராமிஸ் அப்படின்ட்டு ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க. ஜேகேயோட ஃபேமிலியும் அண்டு தயங்கோட ஃபேமிலியும். ஸோ எல்லாருமே ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஜேகேக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. இதை எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். அவனுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது இப்போ தான். ஸோ தயம் ஜேகேவை டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜேகே பேக்காக ஹக் பண்ணிட்டு, என்னாச்சு தயம்? நம்ம ரொம்ப பயந்துட்டேன். ஏன் விட்டு பண்ணுறேன்? எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா? வச்சுக்கோங்க, உன்னை விட்டு போயிடுவேனா? நீ இல்லாத லைஃப்பில் நான் இருக்க மாட்டேன் சொன்னது உண்மை தான். ஆனால் நீ இருக்கும்போது நான் எதுக்கு போகணும்? நீ இல்லைன்னா நான் போயிடுவேன். அப்படி சொல்லாதீங்க மாமா, போங்க. ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்ட்டு டைட்டாக ஹக் பண்ணி அழுதுறான் ஒரு செகண்டு. ஸோ ஜேகே தான் சமாதானப்படுத்தின்றான். ஸோ கொஞ்ச நேரத்தில் ஓகே ஆகிடும். நம்ம தயம் போகணும். இது எல்லாருமே ஜேகேயோட ஃபேமிலி, தயங்கோட ஃபேமிலி எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க எதுவுமே சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் பார்த்துட்டு வெளியே பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. ஜேகே அவங்களோட ஃபேமிலி வேலை பார்க்க போயிடுறாங்க. தயங்க அவங்களோட ஃபேமிலி வேலை பார்க்க போயிடுறாங்க. இந்த சைடு தயங்கோ ஜேகேவோ ரொம்ப கொண்டுட்டு ஸோ அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டாக யாரும் கதை தட்டுறாங்க. ஸோ வரையெல்லாம் நம்ம ஜெமன் தான். ஸோ ஜேகே கதை திறந்து பார்த்துட்டு, என்னடா அந்த பக்கம்? இல்லை மச்சான், வந்துட்டு ஒன்று பேசணும். சரி உள்ளே வா அப்படின்ட்டு ஸோ ஜிமினும் உள்ளே போகிறான். ஸோ இப்படி 3 பேர் உட்காந்து நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. மச்சான் ஜேகே வேறு லெவல் மச்சான். எந்த நேரத்தில் லாக் பண்ணணுமோ அந்த நேரத்தில் லாக் பண்ணி ஒரு பதில் அடித்த பார்த்தியா? வேறு லெவல் மச்சான் நீ. டேய், இவங்கெல்லாம் இப்படி சாதாரணமாக சொன்னாலும் கேட்க மாட்டாங்கடா. சும்மா நம்ம அசால்ட்டாக சொல்லிட்டோன்னு வச்சுக்கோ, அதை நம்புவாங்க. ஆனால் நம்புகிற மாதிரி விஷத்தை கக்குவாங்க. எந்த நேரத்தில் பழி வாங்குவீங்கன்னே தெரியாது மச்சான். அதான் அந்த நேரத்தில் கரெக்டாக லாக் பண்ணுற இடத்துல கரெக்டாக லாக் பண்ணோன்னு வச்சுக்கோ, அப்போது ஒன்றும் பண்ண முடியாது மச்சான். இப்படி தான் பேசணும் மச்சான். இவங்களுக்குலாம் இப்படி தான் பேசி அடி மேலே அடி கொடுக்கணும் மச்சான். மச்சான் வேறு லெவல் மச்சான். ஒன்றை மாதிரி எவனும் பில்டிங்காக யோசிச்சு அந்த பாயிண்டில் அடித்து பேசுகிற பற்றியா? ஒன்றை மாதிரிலாம் எவனாலையும் இருக்க முடியாது மச்சான். அப்புறம் வேறு என்னடா, 2 பேரும் ஒன்றா சேர்த்திட்டீங்க. இனிமேல் ஜாலி தான். யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதான் ரூல்ஸ் போட்டு அடிச்சிட்டியே. ஆமாம், இதுக்கப்புறம் நடக்க வேண்டியெல்லாம் நடந்து தான் ஆகணும். ஐயோ, இவங்க சும்மா இருக்க மாட்டேக்கானே இந்த ஜிம்மன் பயபுல. டேய், வாயை மூட்டு கம்முன்னு இருக்க மாட்டியா நீ? டேய், என்னையடா திட்டுற மச்சான்? என்னடா இவன் இப்படி என்ன திட்டுறான்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வாங்கிட்டியோ? ஏன் தானே மச்சான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா. டேய், இப்படியே சொல்லி கடைசியில் என்ன காவு வாங்குறீங்கடா? நல்லா வாங்குறீங்கடா. ஆனால் சரி இதே மச்சான் அப்படின்ட்டு நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க தயாங்கு, ஜேகே, ஜிமின்னு. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஸோ மறுநாள் அப்படியே நம்ம ஜேகே தான் அவன் லேப்டாப்பில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஜேகேக்கு ஒரு கால் வருது. ஜேகே அவனோட மொபைலை எடுத்து பார்த்துட்டு, என்ன பிஏ கால் பண்ணுறான், என்ன விஷயம் இருக்கும்? சரி ஓகே, அட்டன் பண்ணி பேசலாம் அப்படின்ட்டு. ஸோ அவன் அட்டன் பண்ணி பேசுகிறான். ஹலோ, சொல்லு பிஏ, என்ன கால் பண்ணிக்க, என்ன விஷயம் அப்படின்ட்டு நம்ம ஜேகே தான் கேட்குறான் பிஏட்டு ஃபோனில். ஸோ பிஏ ஒரு விஷயம் சொல்கிறான் ஃபோன் காலில். இந்த விஷயத்த கேட்டோன்னே நம்ம ஜேகேக்கு செம்ம ஷாக் ஆயிடுறான். ஓகேடா, தெரிஞ்ச பேசும்போது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பிஏ அப்படி என்ன சொல்லியிருப்பான் ஃபோன் காலில்? ஜேகே எதுக்கு செம்ம ஷாக் ஆனா? ஸோ இதுக்கப்புறம் ஜேகேக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? ஸோ என்ன பிரச்சனை சால்வ் பண்ண போகிறான்? நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்ப டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ, சரங்க விஷ், பாய்.